அமுதா அம்மாவா? நான் கரூர்லேருந்து கரூர் மாவட்ட கலெக்டர் பேசுகிறேம்மா, மாவட்ட ஆட்சியர். வணக்கம்ங்கம்மா. என்ன செஞ்சுருக்கீங்க? என்ன தொழில் பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன திட்டம்மா? ஓ, அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற அந்த திட்டத்தில் இருக்கீங்களா? சமத்துவபுரத்தில் வீடு வாங்கியிருக்கீங்களாம்மா? இருக்குது, இப்போ இருக்கிறது அங்கே தான் இருக்கீங்க. உங்களுக்கு அங்கே ஒரு வேலைக்கு அரசாங்கம் உதவி செஞ்சு இல்லையா? என்ன ரிப்பேராக இருந்தது வீட்டில்? சரி, அதை வச்சு என்னென்ன வேலை பார்த்தீங்க? தலமா? தலம் ஏமா நல்லா இல்லையா? உடஞ்சி போச்சா? இது வந்து நீங்களே சொந்தமாக இவங்களை கொத்தனார் சித்தாலெல்லாம் கொண்டு வச்சு வேலை செஞ்சு முடிச்சுட்டீங்க? வெளியில் கான்ட்ராக்ட் யாரும் வந்து செய்யலை? சரி, உங்களுக்கு பணம் சரியாக போச்சா? சரி சரி, அதுதான். ஆமாம், அது வரும், அப்படி தான் வரும். நம்ம பங்கும் கொஞ்சம் இல்லாதமா நமக்கு அந்த வீட்டை பொறுமையாக நம்ம சொத்துன்னு ஒரு எண்ணம் வரும். அதனால் நீங்கள் செலவழிக்கிறது தப்பு இல்லை. இந்த மாதிரி மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வரும் தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி ரிப்பேருக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த உதவியை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, உங்களுக்கு வருமானம் என்ன வருது? எப்படி அங்கே வேலை பார்க்குற காலை உணவு திட்ட வருமானம் சம்பளம் மட்டும் தானே? வேறு வீட்டுக்காரர் யாரும் எங்கேயும் வேலை பார்க்குறாங்களாம்மா? என்ன கூலி வேலைக்கு? எவ்வளோ கொடுப்பாங்க அது சம்பளம்? அது 400-500 எல்லா நாளும் வேலைக்கு இருக்குமா? வேலை இருக்குமா அவருக்கு? அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு முதல்வர் இவ்வளோ ரூபா கொடுத்து ரிப்பேருக்கு கொடுக்குறாருன்னா பெரிய உதவி இல்லையா? சரி, உங்க கூட இருக்கிற அந்த சமத்துவ மக்கள் எல்லாத்துக்குமே இந்த உதவி கிடைச்சிருக்கா? சரி, ரொம்ப சந்தோஷம்மா. நீங்கள் அதனால் ஒரு பயன் அடைஞ்சிருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கேட்கும்போது நல்லா இருக்குது. வேறு ஏதாவது திட்டங்களில் உங்களுக்கு உதவி வேணும்னாலும் நீங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை அணுகுங்க. இல்லைன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட நீங்கள் மனு கொடுத்துருங்க. நாங்கள் அந்த அதிகாரிகிட்ட சொல்லி உங்களுக்கு செய்ய சொல்கிறோம். பார்த்துக்கிட்டு வீட்டில் எல்லோரும் தேங்க்யூம்மா.